channel Statistics with Geeta. Today we are going to see topic Poisson distribution part 2. Mode of Poisson distribution. Part 1 ல நம்ம வந்து moments, skewness, kurtosis பார்த்துட்டோம். இப்போ வந்து part 2 ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா mode பார்க்குறோம். அடுத்தடுத்த constants பார்க்க போறோம். Consider p of x by p of x minus 1. That is probability mass function தான் p of x. Poisson உடைய probability mass function. அப்போ e power minus lambda, lambda power x by x factorial whole divided by x இருக்கிற இடத்துல x minus 1 போடுறோம். e power minus lambda, lambda power x minus 1 divided by x minus 1 factorial which is equal to e power minus lambda, lambda power x. இந்த x factorial x into x minus 1 factorial நம்ம பிரிச்சு எழுதலாம். Whole divided by e power minus lambda, lambda power x minus 1 by x minus 1 factorial. நம்ம convenience தான் அந்த மாதிரி எழுதும். ஸோ இப்போ இதில் e power minus lambda, e power minus lambda கேன்சல் ஆயிரும். lambda power x கேன்சல் ஆகும். x minus 1 factorial, x minus 1 factorial கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா நியூமரேட்டரில் லேம்டாவும் டினாமினேட்டரில் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ p of x by p of x minus 1 is lambda by x, that is equation number 1. இப்போ இதை வச்சுட்டு we discuss two cases. நம்ம ரெண்டு cases வந்து discuss பண்ண போறோம். Case 1, when lambda is not an integer. முதல்ல not an integer வைக்கிறோம். integer இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா some decimal value கூட இருக்கும். ஒரு integral part decimal value இருக்கும். For example 3.25, 5.85, 4.33 இந்த மாதிரி இருந்தா integral part இருக்கு. பின்னால வர பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ வந்து 3.33 எல்லாம் வந்து fractional value. இது integral பார்ட்ங்கிறது முன்னால் உள்ள முழு எண்ணு. So let us suppose that s is the integral part of lambda, so that lambda can be written as s plus f, where f is the fractional rise between 0 and 1. So sங்கிறது அந்த முன்னால் இருக்கிற integral part, fங்கிறது fractional value. For example 3.23ல sங்கிறது integral part 3, fங்கிறது என்னன்னா அந்த 0.23ங்கிறது தான் f. So அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். Hence from equation 1 we have நம்ம compare பண்ண போறோம். p of x by p of x minus 1 will be greater than 1 for x equal to 0, 1, 2 etc. up to s. For less than 1 for x equal to s plus 1, s plus 2 etc. அதை நம்ம எப்படின்னு பார்க்குறோம். That is xக்கு வந்து முதல்ல நம்ம 1ன்னு கொடுக்குறோம். அப்போ p of 1 by p of 0 is greater than 1. ஏன்னு கேட்டா கண்டிப்பா வந்து lambda by xன்னு வச்சிருக்கோம் இல்லையா, lambda வந்து s plus f, அதாவது இதை வந்து lambdaங்கிற இடத்துல நம்ம s plus f divided by xன்னு போட்டுக்க போறோம். இதை டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்ப முதல்ல வந்து xக்கு நம்ம 1ன்னு கொடுக்குறோம். இது வந்து கண்டிப்பா ஒரு முழு எண் பிளஸ் ஃபிராக்ஷனல் வேல்யூ. கண்டிப்பா xங்கிறது 1ஆ இருக்கும்போது இது 1ஐ விட பெருசா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், p of 1 by p of 0 will be definitely greater than 1 இருக்கும். அதே மாதிரி xக்கு 2ன்னு கொடுத்தா p of 2 by p of 1 என்ன ஆகும், இந்த நம்பர் பெருசாயிடும். 2 point something அதாவது xக்கு வந்து 2 point something இருக்கும். மேல உள்ள நம்பர் கண்டிப்பா பெரிய நம்பராகவும் இருக்கும், கீழே உள்ள நம்பர் சின்ன நம்பரா இருக்கும். அப்ப என்ன ஆகும், திரும்ப வந்து நமக்கு greater than 1 வரும். இது மாதிரி s வரைக்கும் sன்னு xக்கு வேல்யூ கொடுக்கற வரைக்கும் s minus 1 வரும்போது வரைக்கும் வந்து greater than 1ஆ இருக்கும். அதே சமயம் s plus 1ன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நம்பரை விட இது பெருசாயிரும். ஸோ s plus 1 ஆயிருது, s plus something. அப்போ இந்த நம்பரை விட கீழே உள்ள நம்பர் பெருசாயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா p of s plus 1 divided by p of s என்ன ஆயிடும், less than 1 ஆயிடும். அதே மாதிரி s plus 2ங்கிறது s plus 1 விட பெருசு சின்ன, இது s plus 1 பெருசாகவும் s plus 2 வந்து சின்னதாகவும் ஆயிடும். அப்போ ஒரு தடவையும் இது என்ன ஆகும்னாக்கா இந்த நம்பர் சின்னதாகவும் இந்த நம்பர் பெருசாகவும் வரப்போகுது, less than 1 அந்த மாதிரி நமக்கு வந்துடும். p of s plus 2 divided by s plus 2 by s plus 1 அதெல்லாமே less than 1 ஆயிடும். ஸோ அதாவது ஈக்குவேஷன் 3. இப்போ இதை ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இங்கிருந்து இன்க்ரீஸ் ஆயிடும். s plus 1 sன்னு கொடுக்கும்போது less than 1 ஆயிடும். s plus 2னா s plus 1ஆல் டிவைட் பண்ணால் less than 1 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம 2 and 3 ரெண்டையும் ஒன்றா கிளப் பண்ண போகிறோம், கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைனிங் 2 and 3 we get p of 0. அப்போ என்ன ஆகும், இது கீழே சின்னதாக இருக்கிறதுனால தான் இந்த டிவைட் பண்ணும்போது கிரேட்டர் தென் ஆகுது. p of 0 less than p of 1 less than p of 2 etc. up to p of s minus 1 less than p of s இது வரைக்கும். இதுக்கப்புறம் மாறிடுது, என்ன ஆகுது, கிரேட்டர் தேன், ஏன்னா கீழே உள்ள வேல்யூ பெருசாகவும் மேலே உள்ளது சின்னதாயிடும். So p of s greater than p of s plus 1 greater than p of s plus 2 etc.
இது மாதிரி போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்லா தெளிவாக தெரியும் இந்த P of Sங்கிற இடத்துல தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஸோ மோடுங்கிறது என்ன அப்படின்னா மோட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அ கிவன் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விச் shows that P of S is the maximum value. In this case, the distribution is unimodal and the integral part of lambda is the mode. ஸோ இங்கே Sங்கிற இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ வரதுனால S, the value of lambda, the integral part of lambda தான் நம்ம S வச்சிருக்கோம். அதுதான் மோடல் வேல்யூ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அண்டர் when எந்த கேஸ்லன்னா when lambda is not an integerங்கும் போது. See case 2, when lambda equal to முதல்ல is not an integerன்னு போட்டோம். இப்போ case 2ல when lambda is an integer, that is lambda equal to k நம்ம assume பண்ணிக்கிறோம் is an integer. Then we have P of x by P of x minus 1 equal to k by x ஆயிடும். இங்கே k வந்து integer value. ஸோ அப்போ P1 by P0, xக்கு வந்து நம்ம 0 1 கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து 2 கொடுக்குறோம், அப்படியே கொடுத்துட்டே வரோம். அப்போ வந்து எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்கும்போது k by 1ன்னு வந்துடும். கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவ் நம்பர், therefore greater than 1. அதே மாதிரி எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்கும்போது 2 P of 2 by P of 1 ஆட்டோமேட்டிக்காக வந்து k by 2ன்னு ஆகிடும். தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ், ஸோ கிரேட்டர் தேன் 1. இதே மாதிரி அப் டு k minus 1 வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. kன்னு வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா k by k minus 1க்கு வந்து P of k minus 1 வந்து என்ன ஆகும்னாக்கா இப்போ எக்ஸுக்கு வந்து kன்னு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும் k by kன்னு ஆகிடும். P of x by P of x minus 1 வந்து k by kன்னு ஆகி ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். அதனால தான் P of k by P of k minus 1 is equal to 1. And P of k plus 1 அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எக்ஸுக்கு k plus 1 கொடுத்தா kவை விட k plus 1 பெருசு, ஸோ less than 1 ஆகிடும். அதே மாதிரி எக்ஸுக்கு வந்து k plus 2 கொடுத்தா k plus 1 விட k plus 2 வந்து பெருசு, அப்போ வந்து k by k plus 2ன்னு வந்துடும். அதுவும் பெரிய நம்பரு, அதனால less than 1. அப்படியே அங்கேருந்து என்ன ஆகும் less than 1 மாறிடும். ஸோ கம்பைனிங் ஆல் த எக்ஸ்பிரஷன்ஸ் we have P of 0 less than P of 1 less than etc. Less than P of k minus 1. ஆனால் P of k minus 1 is equal to P of k. ஏன்னா இது equal to 1 இருக்கிறதுனால இங்கே ஈக்குவல் ஆகிடும் ரெண்டும். இங்கேருந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். greater than P of k plus 1, greater than P of k plus 2, etc. greater than போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், there are two maximum values. இதெல்லாம் P of k minus 1 P of k ரெண்டு maximum value இந்த இடத்துல இருக்குது. So in this case there are two maximum values, namely P of k and P of k minus 1. That implies there are two model values, namely at k and k minus 1. ஆனால் நம்ம k1 k minus 1 actually kங்கிறது lambda. The modes are therefore the modes are lambda and lambda minus 1 respectively. So there are two modes when lambda is an integer இருக்கும்போது. Not an integer இருக்கும்போது ஒரே ஒரு mode தான், that is lambda. இப்போ அடுத்தது moment generating function of Poisson distribution, MGF ன்னு சொல்லுவோம். That is by definition mxt equal to expectation of e power tx. இங்கே summation x equal to 0 to infinity e power tx p of x. அப்போ summation x equal to 0 to infinity e power tx p of xங்கிற இடத்துல PMF போடுறோம், probability mass function e power minus lambda lambda power x by x factorial. இதில் e power minus lambdaவை நம்ம வெளியே எடுத்துடலாம் சம்மேஷன்லேருந்து. summation x equal to 0 to infinity lambda e power t whole power x இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம், டிவைடட் பை x factorial. இப்போ எக்ஸுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டே வந்தால் இது என்ன ஆகும்னா இந்த e power minus lambda வெளியில் இருக்கும். இதுக்கு 0ன்னு கொடுத்தோம்னாக்கா மேலே நியூமரேட்டர் 1, டினாமினேட்டர் 0 ஃபேக்டோரியல் 1. ஸோ 1 ப்ளஸ் லேம்டா இ பவர் டி ஹோல் பவர் 1 by 1 ஃபேக்டோரியல். 2 கொடுக்கும்போது லேம்டா இ பவர் டி ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், இப்படியே போயிட்டே இருக்கும். இது இ பவர் லேம்டா இ பவர் டினுடைய எக்ஸ்பென்ஷன். அப்போ the value is mx equal to e power minus lambda வெளியில் இருக்கிற வேல்யூ into e power lambda e power t. அப்போ e power lambdaவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு e power t, இந்த மைனஸ் லேம்டாக்காக இங்கே மைனஸ் 1. So the moment generating function of Poisson distribution is e power lambda into e power t minus 1. அடுத்தது characteristic function CF. That is by definition pi xt. It is denoted by the symbol pi xt, which is equal to expectation of e power itx. Summation x equal to 0 to infinity e power itx p of x. அப்போ summation x equal to 0 to infinity e power itx e power minus lambda lambda power x by x factorial. That is nothing but e power minus lambda summation x equal to 0 to infinity lambda e power it. இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணியிருக்கோம், பவர் x by x factorial. இப்போ xக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டே வந்தால் இதே மாதிரி தான் வரும்.
ஒரு ஐடி மட்டும் சேர்ந்து வரும். அப்போ இ பவர் லேம்டா இ பவர் ஐடி ஆகிடும். இது வெளியில் இ பவர் மைனஸ் லேம்டா இருக்குது. இந்த ரெண்டு டைமையும் நம்ம எப்படி எழுதலாம்? இ பவர் லேம்டாவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இ பவர் ஐடி மைனஸ் 1. ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பை எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் லேம்டா இன்டூ இ பவர் ஐடி மைனஸ் 1. ஸோ அதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் மொமெண்ட்ஸ். பை டெஃபினிஷன் மியூ ஆர் ஈக்குவல், இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா சென்ட்ரல் மொமெண்ட்ஸை டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் இதனுடைய வேலை. பை டெஃபினிஷன் மியூ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் ஆர். அது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து லேம்டா. ஸோ எக்ஸ் மைனஸ் லேம்டா ஹோல் பவர் ஆர் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். தட் இஸ் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity எக்ஸ் மைனஸ் லேம்டா பவர் ஆர் இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். You take this as equation number 1. இந்த equation 1 வந்து நம்ம differentiating with respect to lambda and we get d mu r by lambda. ஏன்னா d mu r வந்து இது, அப்போ d mu r by d lambda equal to summation x equal to 0 to infinity. முதல்ல இந்த டேர்மை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு. அப்போ மைனஸ், ஏன்னா இங்கே லேம்டாக்கு வந்து மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஆர் டைம்ஸ் பவரில் ஆர் இருக்குது, ஆர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் லேம்டா ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1. இது அப்படியே தான் இருக்கும், இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ப்ளஸ் அடுத்த டேர்மு சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity எக்ஸ் மைனஸ் லேம்டா பவர் ஆரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். எக்ஸ் ஃபேக்டோரியலையும் கான்ஸ்டன்ட் தான் அது வெளியில் எடுத்துறோம். உள்ளே வந்து இந்த ரெண்டு டேர்மை ஒன்று ஒன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல இ பவர் மைனஸ் லேம்டாவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு லேம்டா பவர் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு லேம்டா. அப்போ எக்ஸ் இன்ட்டு லேம்டா பவர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா. அடுத்தது இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து பவரில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இந்த லேம்டா பவர் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், இ பவர் மைனஸ் லேம்டா. இ பவர் மைனஸ் லேம்டாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் லேம்டா, அதனால தான் இங்கே மைனஸ் சைன் வருது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஆர், ஏன்னா அது சம்மேஷன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity எக்ஸ் மைனஸ் லேம்டா ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம ஒரு 1 by லேம்டாவை வெளியில் எடுத்துறோம். எல்லாத்துலேயும் லேம்டா இருக்குது, அதனால ஒரு 1 by லேம்டாவை நம்ம வெளியில் எடுத்துறோம். சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity அது ஏன்னா லேம்டானுடைய பவர் வந்து -1 இருக்குது, அதனால தான் 1 by லேம்டான்னு வெளியில் எடுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் லேம்டா ஹோல் பவர் ஆர் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து என்ன ஆகும்னா ஒரு இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸை வெளியில் எடுத்துட போகிறோம் காமனாக. அப்போ ஃபஸ்ட் டேர்மில் ஒரு லேம்டா பவர் -1 இருக்குது, அதுதான் நம்ம வெளியில் எடுத்துருக்கோம். அதனால அதுக்கு தேவையில்லை, வெறும் எக்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும் ஃபஸ்ட் டேர்மில். ரெண்டாவது டேர்மில் நம்ம லேம்டாங்கிறது எக்ஸ் தான், லேம்டா பவர் எக்ஸ் தான் வெளியில் எடுத்திருக்கோம். ஒரு 1 by லேம்டா அங்கே ஆல்ரெடி இல்லை, வெறும் லேம்டா பவர் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம இப்போ ஒரு லேம்டாவை அங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்போ காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. அப்போ ஒரு மைனஸ் லேம்டா, மற்றதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. ஸோ இப்போ மைனஸ் ஆர் சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity எக்ஸ் மைனஸ் லேம்டா ஹோல் பவர் ஆர் மைனஸ் 1 இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 by லேம்டா சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity. இப்போ இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் லேம்டா இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் லேம்டா பவர் ஆர் இருக்குது, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம், பவரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் லேம்டா ஹோல் பவர் ஆர் ப்ளஸ் 1 ஆகிடும் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் இந்த டினாமினேட்டரில் உள்ள எக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படி இருக்குது. இது வந்து பி ஆஃப் எக்ஸ், இந்த ரெண்டுமே பி ஆஃப் எக்ஸ். அப்போ இது என்ன ஃபார்முலாவை கொண்டு வருது அப்படின்னா இப்போ டி மியூ ஆர் பை டிபி ஈக்குவல் டு மைனஸ் ஆர், இது மியூ ஆர் மைனஸ் 1 அதுக்குள்ள ஃபார்முலா, ப்ளஸ் 1 by லேம்டா இது வந்து மியூ ஆர் ப்ளஸ் 1. ஸோ விச் இம்ப்ளைஸ் மியூ ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இதெல்லாம் இங்கே வந்துடும். அப்போ ஆர் இன்ட்டு லேம்டா இன்ட்டு மியூ ஆர் மைனஸ் 1, இங்கே மைனஸாக இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது பாசிட்டிவ் ஆகிடும், ப்ளஸ் லேம்டா டைம்ஸ் டி மியூ ஆர் பை டி லேம்டா. So this is the recurrence relation for getting the central moments of Poisson distribution. Mu r plus 1 equal to r lambda mu r minus 1 plus lambda into d mu r by d lambda. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுட்டு நம்ம ஆருக்கு வேல்யூஸ் 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட. சப்ஸ்டியூட்டிங் ஆர் ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா இன் 2 வி கெட் மியூ 2. முதல்ல வந்து ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போடுறோம். அப்போது ஆர் 1ன்னு போட்டால் 1 + 1 மியூ 2 ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் ஆர் வந்து லேம்டா இன்ட்டு மியூ நாட்
plus lambda into d mu1 by d lambda. நமக்கு mu1 எப்பவுமே 0 தான் and mu0 is always 1. இந்த ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ mu0 வந்து 1ங்கும் போது lambda, mu1 0ங்கிறதுனால இந்த வேல்யூவே 0 ஆயிடும். அப்போ lambda மட்டும்தான். mu2 equal to lambda. mu3 equal to r equal to 2ன்னு போட்டால் mu3 கிடைக்கும். 2ன்னு போடும்போது 2 lambda, இங்கே 2 minus 1, 1, that is mu1, plus lambda into d mu2 by d lambda. இப்போ 2 lambda, mu1 வந்து 0, அதனால் இந்த term போயிடும். வெறும் lambda into mu2வை வந்து with respect to lambda differentiate பண்ணால் 1, அப்போ வெறும் lambda தான். mu3 is also equal to lambda. mu4 r equal to 3ன்னு போடுறோம். அப்போ 3 lambda mu2 plus lambda into d mu3 by d lambda. அப்போ 3 lambda, mu2 வந்து lambdaன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணால் 3 lambda ஸ்கொயர் plus d mu3 by d lambda. mu3 வந்து lambda, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் with respect to lambda 1 ஆயிடும். ஸோ ப்ளஸ் lambda. ஸோ 3 lambda ஸ்கொயர் ப்ளஸ் lambda. அதாவது mu4 equal to 3 lambda ஸ்கொயர் ப்ளஸ் lambda. ஏற்கனவே நம்ம மொமெண்ட்ஸை டெரைவ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். So, coefficient of skewness and coefficient of kurtosis, that is beta 1 and beta 2 கண்டுபிடிச்சு பார்க்க போகிறோம். That is beta 1 mu3 square by mu2 cube, that is lambda square by lambda cube, which is 1 by lambda, and beta 2 equal to mu4 by mu2 square, that is in the 3 lambda square plus lambda divided by mu2 square lambda square. அப்போ 3 plus 1 by lambda. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் டெரைவ் பண்ணது தான். நம்ம இப்போ சென்ட்ரல் மொமெண்ட்ஸ்லேருந்து இந்த மறுபடியும் டெரைவ் பண்ணி காட்டுறோம். ஸோ டைரெக்டாக சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் கேட்டால் நீங்கள் இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ணியே மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் சில நேரம் வந்து டெரைவ் ரா மொமெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் ஃப்ரம் தேர் யூ கெட் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த மெத்தடுக்கு போகணும். அது கொஞ்சம் பெருசு. ரா மொமெண்ட்ஸை டெரைவ் பண்ணி அதுக்கப்புறம் ரா மொமெண்ட்ஸ்க்கும் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் போடலாம். பட் சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் டெரைவ் பண்ண சொன்னால் டைரெக்டாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது cumulants of Poisson distribution. That is by definition kxt equal to log of mxt. mxங்கிறது moment generating function of Poisson distribution. அதுக்கு log எடுக்க போகிறோம். அப்போ log of e power lambda into e power t minus 1. e பவரில் இருந்தால் log எடுத்தால் தட் ஆர்டினரி நம்பர் இதாயிரும். அந்த பவரில் உள்ளது வந்துடும். lambda into e power t minus 1. That is lambda into இந்த e power t எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 1 plus t by 1 factorial plus t square by 2 factorial t cube by 3 factorial plus t power 4 by 4 factorial plus etc. இந்த minus 1 இங்கே இருக்குது. ஸோ இந்த 1ம் minus 1ம் கேன்சல் ஆகிடும். அப்போ lambda into t by 1 factorial plus t square by 2 factorial plus t cube by 3 factorial plus etc. வந்துடும். இப்போ KRங்கிறது ஆர்த் குமுலண்ட்டை குறிக்குது. ஆர்த் குமுலண்ட், that is nothing but coefficient of t power r by r factorial in kxt, that is equal to lambda. எல்லாத்துக்குமே t by 1 factorial உடைய coefficient lambda தான், t square by 2 factorial உடைய coefficient lambda தான், எல்லாத்தினுடைய coefficient kxt-ல equal to lambda. Therefore, எல்லா cumulants-உமே equal, that is kr equal to lambda for r equal to 1, 2, 3, 4, etc. which implies all cumulants are equal to lambda in Poisson distribution. இது ரொம்ப important. கேட்டாலும் நீங்கள் டெரைவ் பண்ண தெரியும். Therefore, இதிலிருந்து நம்ம மீன் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் குமுலன்ஸ்லேருந்து குமுலன்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், மீன் ஈக்குவல் டு k1, தட் இஸ் லேம்டா, mu2 ஈக்குவல் டு k2, தட் இஸ் லேம்டா, mu3 ஈக்குவல் டு k3, தட் இஸ் ஆல்சோ லேம்டா, mu4 ஈக்குவல் டு k4 ப்ளஸ் 3k2 ஸ்கொயர். அப்போ k4ங்கிறது லேம்டா ப்ளஸ் 3k2 ஸ்கொயருங்கிறது 3 லேம்டா ஸ்கொயர். ஸோ நமக்கு mu4 கரெக்டாக வந்துருச்சு. வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. Therefore, அதே மாதிரி beta 1, beta 2 இதிலிருந்தே கண்டுபிடிச்சிடலாம். beta 1 is as usual mu3 square by mu2 cube, that is 1 by lambda. beta 2 equal to mu4 by mu2 square, அது 3 lambda square plus lambda by lambda square, that is 3 plus 1 by lambda. ஸோ இந்த மாதிரி குமுலன்ஸ்ல இருந்தும் நம்ம மொமெண்ட்ஸ் கொண்டு வரலாம். அடுத்தது additive property of Poisson variates. நமக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Sum of independent Poisson variates is also a Poisson variate. இண்டிபெண்டன்ட்ங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாருங்க, that is if x1, x2, etc. xn are n independent Poisson variates with parameters lambda 1, lambda 2, etc. lambda n respectively, then x1 plus x2 plus etc. plus xn is also a Poisson variate with parameter lambda 1 plus lambda 2 plus etc. plus lambda n. இது ஸ்டேட்மெண்ட், அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியினுடைய ப்ரூஃபு mxi of t equal to e power lambda I into e power t minus 1 because xi follows Poisson with
parameters lambda is. Therefore, mx1 plus x2 plus etc. plus xn of t, that is sum of the அதாவது மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், சம் ஆஃப் த வேரியபிள்ஸ்னுடைய மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். த்ரூ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் நம்ம இந்த தியரத்தையே ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ mx1 plus x2 plus etc. plus xn of t equal to mx1 of t into mx2 of t etc. into mxn of t. இது எப்படி எழுத முடியுதுன்னா, since xi's are independent, நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எம்ஜிஎஃப்ஸ் பயன்படுத்தி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ்னுடைய எம்ஜிஎஃப் அடிஷன் ஆஃப் எம்ஜிஎஃப் அடிஷன் தீரம் அதை வந்து நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்போ ஒன்னொன்னுடைய எம்ஜிஎஃப் வந்து e power lambda 1 e power t minus 1 into e power lambda 2 e power t minus 1 etc. into e power lambda n e power t minus 1 ஆகும். இப்போ இதை காமனாக கம்பைன் பண்ணும்போது e power lambda 1 plus lambda 2 plus etc. plus lambda n into e power t minus 1. ஏன்னா காமனாக e power t minus 1 இருக்குது, அதனால் அதை வச்சுக்கிறோம். வெளியில் sum of the parameters. ஸோ இதை பார்த்தாவே சம் e power lambda into e power t minus 1 அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு, எம்ஜிஎஃப்னுடைய ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு, which is the mgf of the Poisson variate x1 plus x2 plus etc. plus xn. Therefore, summation xi is also a Poisson variate with parameter summation lambda I. நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இண்டிபெண்ட் Poisson variatesனுடைய சம் is also a Poisson variate. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். In fact, the converse of the above result is also true. இதனுடைய கான்வர்ஸும் கண்டிப்பாக ட்ரூ தான். That is, if x1, x2, etc. xn are independent and summation xi has a Poisson distribution, then each of the random variables x1, x2, etc. xn has a Poisson distribution. இந்த இண்டிபெண்ட்ங்கிற வேர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரிமார்க் பாருங்க, the difference of two independent Poisson variates is not a Poisson variate. சம்மு நம்ம Poisson variateனு போட்டுட்டோம், டிஃபரன்ஸை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ the difference of two independent Poisson variates is not a Poisson variate. அதை நம்ம பார்க்க போகிறோம். கன்சிடர் mx1, ரெண்டு வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம், mx1 minus x2 of t. அதுவும் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை வச்சு தான் போடுறோம். இது இண்டிபெண்ட் தான், இருந்தாலும் பாருங்கள் mx1t into m minus x2t, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இப்படி எழுதியிருக்கோம். இதை வந்து மறுபடியும் எப்படி எழுதலாம், mx1t into mx2 of minus t, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இப்படி எழுதலாம். இது வந்து இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி. அப்போ mx1 minus x2 of t என்னாவது e power lambda 1 e power t minus 1 into e power lambda 2 e power minus t minus 1, ஏன்னா இங்கே மைனஸ் t இருக்குது, இங்கே வெறும் t, இங்கே மைனஸ் t, அதனால் இங்கே e power minus t minus 1. இது ரெண்டும் வேறு வேறு, ஸோ ரெண்டு காமனாக வெளியில் எடுக்க முடியாது. அப்போ which cannot be put in the form e power lambda into e power t minus 1. Therefore, hence நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணோம்னா x1 minus x2 is not a Poisson variate அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் PGFன்னு சொல்லுவோம், Poisson distribution வருது. PGF of x equal to summation k equal to 0 to infinity e power minus lambda lambda power k by k factorial into s power k. ஸோ இதில் சம்மேஷன் k equal to 0 to e power minus lambda தனியாக வெளியில் எடுத்துடலாம். இந்த ரெண்டு டேர்மையும் கலெக்ட் பண்ணும்போது lambda s whole power k by k factorial. இப்போ கேக்கு 0, 1, 2, 3ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்கா lambda s power 0, இந்த e power minus lambda வெளியில் தனியாக வச்சுக்கோங்க. lambda s power 0 by 0 factorial plus lambda s power 1 by 1 factorial plus etc. வந்துடும். that is nothing but e power lambda s. அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் e power lambda s உடைய எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும். அப்போ that is e power minus lambda into e power lambda s. ஸோ e power lambdaவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா s minus 1 எழுதலாம். ஸோ PGF of x equal to e power lambda into பவரில் s minus 1. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் Poisson distribution. ஸோ இதோட வந்து நமக்கு Poisson distributionனுடைய கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். தேங்க்யூ.